இங்கே அந்தமான்ல முடவாட்டுக்கால் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது ரீசெண்டாக வெளியில் போயிருந்தப்போ பார்த்துருந்தேன். சரி உங்களுக்குமே காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஊர்லலாம் அவ்வளோ காஸ்ட்லியாக கிடைக்கிற பொருள் இங்கே அனாமத்தான் இருக்குது. இங்கே அந்தமான்ல அவ்வளோவா யாருக்கும் இதை பற்றி தெரியலை. அப்புறம் மீன்கள் எல்லாம் குட்டி போட்டிருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டிருந்தேன் இல்லையா? ஒரு சில மீன்கள் எல்லாம் நல்லாவே பெருசாயிருச்சு. சரி இவங்களெல்லாம் தூக்கி டப்பில் போட்டுடலான்னு சொல்லிட்டு தனியாக எடுத்துட்டேன். இப்போ இதில் பார்க்கும்போது கூட கலர் அவ்வளோவா தெரியலையா? தனியாக எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே கலர் அவ்வளோ அழகாக வந்துருச்சு. இது எல்லாமே கப்பி ஃபிஷ் இல்லை, மோலி ஃபிஷ் போட்ட குட்டி. கப்பி போட்ட குட்டியெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசானா அதுக்கப்புறமா விடலான்னு ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்துட்டேன். டெம்பரேச்சர் செட் ஆகட்டும்னு சொல்லிட்டு தண்ணியில் வச்சாச்சு. அப்புறம் தண்ணியில் வந்து 2 ஃப்ளோட்டிங் பிளாட் விட்டுருந்தேன். அது பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து வாட்டர் லெட்யூஸ். இது வந்து ஒன்று வச்சாலே போதும், சைட்லேருந்து நிறையா கிளை விட்டு வந்துடும். ஸோ நான் 2 தான் வச்சுருந்தேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கம் மீன்களில் போட்டுடலான்னு சொல்லிட்டு மனசில் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து மற்ற மீன்கள்லாம் சாப்பிட்ருமேன்னு சொல்லிட்டு டவுட்டில் போடுவோமா வேணாமான்னு இருந்தேன். சரி கடைசியாக விட்டு தான் பார்ப்போமே என்ன தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. மீன்களை விட்டதுமே எல்லா மீனும் வந்து பிடிக்கிற மாதிரி தான் எல்லாமே வந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து சாப்பிட வரல, சும்மா துரத்திக்கிட்டு இருந்தாங்க. குட்டி மீன்கள்லாம் ஓடி ஒழியாமல் நல்லா வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே ஒன்றா ஒரே மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. தனித்தனியாக சுற்றாமல் ஒரே கும்பலாக தான் இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் நேரம் நின்று அதையே ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.